அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க. சரி ரேஷன் கடை இருக்கான்னு பார்த்தேன். இந்த சர்வெண்ட் அக்கா வேறு எனக்கு வாங்கி கொடுமா மளிகை சாமான் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு சர்க்கரை, பாமாயில், கோதுமை, அரிசி. அப்போ அந்த அண்ணா சொல்லிட்டாரு, கண்டிப்பாக மளிகை சாமான் வாங்கி தாம்மா ஆகணும் அப்படின்ட்டாரு. என்ன வாங்குறதுனே தெரில. சரி இந்த சிவப்பு காராமணி அங்கே இருந்துச்சு, அதே மாதிரி ஒயிட் காராமணியும் இருந்துச்சு. அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். சரி வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு 3 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலா குழம்பு பண்ணேன் நான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கு 5 ரூபா மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அது வாங்கிக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சியும் பூண்டையும் அரைக்க வேணாம், நல்லா நசுக்கி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் 5 ரூபா பேக்கெட் இருந்ததில் அதில் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கசகசா அந்த பேக்கெட் இருக்கும், அதை அப்படியே போட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், நல்ல வெங்காயத்தை ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது வேகணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்க மிளகாத்தூள், கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரில் வேக வச்ச சுண்டலோட தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த மசாலாவில் இந்த தண்ணியை முதல்ல ஊற்றிடணும். கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த கருப்பு காராமணி அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு வடை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் ஒரு வாணலியில் நல்லா ஆசை தீர எண்ணெயை நிறைய ஊற்றி நல்லா மிக்சியில் தாங்க அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. உளுந்து மாவு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இட்லியும் மிக்சியில் தான் அரைச்சோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்துச்சுங்க ரியலி. இந்த உளுந்து வடை போடுறதே ஒரு கலை தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல அது என்ன பண்ணணும்னா நல்லா புலபுலன்னு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணியில் முதல்ல கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை இன்னொரு வாட்டி நல்லா தொட்டுட்டு அப்படி உருட்டி அப்படி ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதில் போட்டோன்னா அப்படியே சொயின்னு விழும் பாருங்க. அப்பா, பொரிக்கும் போதே நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் உண்மையிலேங்க எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சவுண்டே வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இட்லி வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்பெஷல் காஃபியை மறந்துட்டா எப்படி, நல்ல சூடாக ஃபில்ட்ரு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாலும் போட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஒரு டம்ளர் குடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நுரையோட காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகந்தாங்க எப்போவுமே. ஆனால் அதையும் நான் 2 வாட்டி 3 வாட்டி டைம் இல்லாமல் அதுக்கப்புறம் சூடு பண்ணி தான் குடித்தேன். அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடையை எடுத்துகிட்டு இப்படி தட்டில் போட்டால் டங்குன்னு சவுண்டு வருதுங்க. அவ்வளோ மொறுமொறுன்னு இருந்தது. இந்த வடை அரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4-5 ஐஸ் க்யூப்பை போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வடை செஞ்சு பாருங்கள். அப்படியே சவுண்டே வருங்க தட்டினா. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு தட்டில் நல்லா 3 வடை, 2 இட்லி, கொஞ்சம் தேங்காய் மாங்காய் துவையல் இருந்துச்சு மத்தியானம் அரைச்சது. அது கொஞ்சம் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்துகிட்டு இந்த கடலை குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். சாப்பாடு தாங்க சொர்க்கம். சீரியஸாக வெரி 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 நைஸ்.